ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கிலீஷ்வாதி சேனல். நான் தான் உங்கள் தங்கிலீஷ்வாதி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் 12th பிஸ்னஸ் ஸ்டடீஸில் நேச்சர் அண்ட் ஸ்கோப் அந்த டாப்பிக்கில் பார்த்திங்கனாக்கா அந்த லெசனில் 1.2.4 கம்பேரிசன் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது பிஸ்னஸ்ஸு, ப்ரொஃபஷன், எம்ப்ளாய்மெண்ட் இந்த மூணுத்தையோட கம்பேரிசன் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 8 இருக்குது. அந்த பேஜ் எடுத்துகிட்டு கவனிங்க. Having learnt about the essential characteristics of business, let us distinguish in from profession and employment. ஸோ இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ்னால் என்ன, ப்ரொஃபஷன் என்ன, எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த மூணுமே செய்யறதுக்கு மூணு விஷயமும் நம்ம பணம் சம்பாதிக்கிறதாக தான் செய்கிறோம். ஆனால் இதுலேயே வேறுபட்ட விஷயங்கள் இருக்குது. என்னென்னாக்கா அது என்னென்ன வேறுபட்ட விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்த கம்பேரிசன். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிஸ்ன்னு போட்டிருக்காங்க ஒரு காலமில். அப்புறம் பார்த்திங்கனாக்கா பிஸ்னஸ்ஸு, ப்ரொஃபஷன், எம்ப்ளாய்மெண்ட். ஸோ பேசிஸ் என்ன, பேசிஸில் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னாக்கா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிஸ்னஸ்க்கு என்ன தேவைப்படுதுனாக்கா டிசிஷன் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் அண்ட் காம்ப்ளையன்ஸ் ஆஃப் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் வென் எவர் ரெக்வயர்டு. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுனாக்கா முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லா தகுந்த மாதிரி, அதாவது சட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போயாவது எந்த விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணாக்கா கண்டிப்பாக பிஸ்னஸை ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக அவசியங்கிறாங்க. இதே ஒரு ப்ரொஃபஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெம்பர் ஆஃப் அ ப்ரொஃபஷன் பாடி இஸ் எசென்ஷியல். அந்த அசோசியேஷனில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஐஎம்ஏன்ட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது, அங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லாயர்னாக்கா அந்த அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்னா என்டர் இன்டு சர்வீஸ் கான்ட்ராக்ட் வித் த எம்ப்ளாயர்னால் என்னன்னாக்கா நமக்கு வேலை கொடுக்குறவங்க தான் எம்ப்ளாயினாக்கா வேலை செய்கிறவங்க, சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க தான் எம்ப்ளாயி. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கனாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இத்தனை வருஷம் வேலை செய்யணும், காலையில் இத்தனை மணிக்கு வந்து சாயந்தரம் இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை நாள் லீவ் இருக்கும், இதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்கள் கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும். இதுதான் மூணுத்துக்கும் உண்டான வித்தியாசம், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்து குவாலிஃபிகேஷன். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா ஸ்பெசிஃபிக் குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் தான் வேணும்னு அவசியம் கிடையாது. யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. படித்தவங்க கூட பண்ணலாம், படிக்காதவங்க கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ப்ரொஃபஷன் பண்ணுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷன் நாலேஜ் அண்ட் ட்ரைனிங் இன் த சேம் ஃபீல்ட் இஸ் எசென்ஷியல். ஸோ எந்த ப்ரொஃபஷன் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கண்டிப்பாக அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டருக்கு தான் படிச்சிருக்கணும், நீங்கள் வக்கீலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வக்கீல் தான் படிச்சிருக்கணும், நீங்கள் எலக்ட்ரிஷியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிஷியன் தான் படிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ரொஃபஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் நாலேஜ் உங்களுக்கு ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தென் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் த நீட்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயர் அண்ட் த ஜாப் இன்வால்வ்டு. உங்களுக்கு எந்த எம்ப்ளாயர், அதாவது வேலை கொடுக்குறவங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை தேவையோ அந்த மாதிரி ஆளுங்க தான் எடுப்பாங்க. சப்போஸ் கணக்கு பார்க்கணுன்னாக்கா அக்கௌண்டன்ட் தான் எடுப்பாங்க, சப்போஸ் ப்ளம்பிங் பார்க்கணுன்னாக்கா ப்ளம்பரை தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஸ்கில்லுக்கு தகுந்த தான் நமக்கு வேலை கிடைக்கும். எம்ப்ளாயரும் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் வேலைக்கு ஆள் சேர்த்துவாங்க. ஸோ அதுக்கு அந்த நீடை பொறுத்து தான், தேவையை பொறுத்து தான் இருக்குது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு கேபிட்டல்னாக்கா பணம். பிஸ்னஸில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ மஸ்ட். இட்ஸ் அமௌண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் த ஸ்கேல் ஆஃப் த பிஸ்னஸ் ஆப்ரேஷன். பிஸ்னஸில் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக பணம் தேவை, முதலீட்டுக்கு பணம் தேவை. கேபிட்டல்னால் முதலீடுக்கு பணம் தேவை. அது எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது பொறுத்து அந்த முதலீடு மாறும். அடுத்தது ப்ரொஃபஷனுக்கு முதலீடு தேவையானாக்கா சம் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் பண்ணாக்கா டாக்டர் வந்து அவரோட முதலீடு என்னவாக இருக்கும், கிளினிக் ஆரம்பிப்பார், சாயந்தரத்தில் அதுக்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கி வைப்பார், கிளினிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாங்கி வைப்பார். இதெல்லாமே ஒரு சிறிய முதலீடு தேவை ப்ரொஃபஷன்ஸ்க்குன்னு சொல்கிறாங்க. அதே விட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்கனாக்கா அதுக்கு ஏதாவது முதலீடு வேணுமா, தேவை கிடையாது. நோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரெக்வயர்டு. ஏன்னா உங்கள் திறமையை வச்சு நீங்கள் சம்பளத்துக்கு அங்கே தான் வேலை போகிறீங்க. ஸோ அதில் முதலீடு எதுவும் இல்லை. அடுத்தது பாயிண்ட்டு நேச்சர் ஆஃப் ஒர்க். பிஸ்னஸில் எப்படி இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, ப்ரொடக்ஷன் ஆர் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். பிஸ்னஸை பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, வாங்கி விற்பீங்க, அதாவது பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸு, இல்லாட்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸோட சேல்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதே ப்ரொஃபஷனலாக இருக்கும் எக்ஸ்பர்ட் சர்வீஸ்னாக்கா அவங்க அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணி அது மூலமாக எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அந்த சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் பார்த்திங்கன்னா டாக்டருக்கு படித்து சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் ப்ரொஃபஷனுக்கு தேவையான நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பார்த்திங்கனாக்கா எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஜாப். உங்கள் ஜாபில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கனாக்கா அதுதான் உங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆர் ரிவார்டு. ஸோ எதுக்காக பிஸ்னஸ் பண்ணுறாங்கனாக்கா ப்ராஃபிட்காக, லாபத்துக்காக தான் பண்ணுறாங்க தவிர சம்பளத்துக்காக கிடையாது. ஒரு பிஸ்னஸ்மேன் லாபத்துக்காக தான் ப்ராஃபிட் பண்ணுறாரு. அதே ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுறாங்கனாக்கா ப்ரொஃபஷன் ஃபீஸ்க்காக பண்ணுறாரு. டாக்டர் பார்த்திங்கனாக்கா அவர் வந்து ஒரு சர்வீஸ் கொடுத்து அதுக்கு உண்டான ஃபீஸ் வாங்குறாங்க. லாயர் பார்த்திங்கன்னா அதுக்கு சர்வீஸ் கொடுத்து அதுக்கு உண்டான ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாமே ப்ரொஃபஷன் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே இடம் பார்த்தோன்னா நம்ம வேலைக்கு போகிறோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுனாக்கா வேஜஸ் ஆர் சேலரி. வேஜஸ்னாக்கா என்ன, வாரம் இல்லை டெய்லி பார்த்திங்கனாக்கா போகிறது வேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. சேலரிங்கிறது மாதத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிறது சேலரி. இதுதான் ரிட்டர்ன் அண்ட் ரிவார்டு, இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம். அடுத்த ரிஸ்க்கு. பிஸ்னஸில் தேர் இஸ் ரிஸ்க் ஆஃப் லாஸ். பிஸ்னஸில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது, லாஸ் ஆகிறதுக்கு ரிஸ்க் இருக்குது, ஹெவி ரிஸ்க் இருக்குது. அதே ப்ரொஃபஷனலில் பார்த்தீங்கன்னாக்கா ரிஸ்க் ஆஃப் நாட் கெட்டிங் சஃபிஷியன்ட் ஃபீ. ப்ரொஃபஷனில் வந்து அவ்வளோ பெரிய ரிஸ்க் கிடையாது பிஸ்னஸ் கம்பேர் பண்ணும்போது. என்ன சில டைம் வந்து ஃபீஸ் தராமல் ஓடி போயிடுவாங்க, அப்புறம் தரேன்னு சொல்லி போயிடுவாங்க. இந்த மாதிரி ரிஸ்க் தான் இருக்குது. அதே எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்திங்கனாக்கா ரிஸ்க்கே கிடையாது, நோ ரிஸ்க் ஸோ லாங் பிஸ்னஸ் ஆஃபீஸ் கண்டினியூஸ் இட்ஸ் ஆப்ரேஷன். அந்த நீங்கள் வேலை செய்கிற இடமோ கம்பெனியோ அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் கிடையாது. உங்களுக்கு வேலை இருக்கும், சம்பளம் இருக்கும். ஆனால் அது ஏதாவது மூடப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா மோட்டிவ். எதுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது ப்ரொஃபஷன் எதுக்காகனா சர்வீஸ் மோட்டிவ் தோ ஃபீஸ் இஸ் சார்ஜ். ப்ரொஃபஷன் வந்து சர்வீஸ்க்காக தான் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான ஃபீஸ் வாங்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பார்த்திங்கனாக்கா நம்ம எம்ப்ளாயி என்ன பண்ணுறாரு எம்ப்ளாய்மெண்ட்டில் மோட்டிவ் இஸ் டு ஏர்ன் அ லைவ்லிஹுட். தினம் அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக அவங்க வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கிற விஷயம் இருக்குது. அதுதான் மோட்டிவ் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்பேரிசன் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்துருக்கோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தயவுசெய்து பொறுமையாக புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு படிங்க. எப்பயும் சொல்கிற மாதிரி கைடு அவாய்ட் பண்ணுங்கள், புரியலனா கேளுங்க. ஆல் தி பெஸ்ட். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம். பாய்.